எல்லாருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் தேதி பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு படம் இன்னைக்கு வந்து வெளியாகுது திரையரங்கில். நண்பர் எசக்கி கார்வணன் அவர்கள் இயக்கியிருக்காரு. தமிழர்கள் மீது மிகுந்த பற்று கொண்ட ஒரு மனிதர். அவர் வந்து இப்போ ஒரு திரைப்படம் இயக்கியிருக்காரு. அவர் இயக்கத்தில் படம் வெளியே வருதுன்னா அதில் என்ன கருத்துக்கள் நிறைந்திருக்கும்னு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியுது. ட்ரெய்லர் பார்த்தேன். படம் பார்க்குற வாய்ப்பு இல்லை. திரௌபதி 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன். ஸோ அந்த குழுவினருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இந்த காணொளி ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த மண்ணுக்கானவர்கள் யார், தமிழ்நாட்டில் பூர்வீகமாக வாழ்ந்து இந்த மண்ணுக்கானவர்கள் யார் என்பதை இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. ஒரு ஹாரர் ஃபீல்டில் படம் எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய உண்மையான வசனங்கள், நான் நேற்று ஸ்னேக் பிக் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பேசியிருக்க வசனங்கள், எம்எஸ் பாஸ்கர் சார் பேசுகிற வசனங்கள்லாம் அப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ உண்மைகளை பேசியிருக்காங்க. சுப்பிரமணியபுரமாக இந்த ஒரு ஊரை வந்து எப்படி யாக்கோபுரமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி கன்வர்ஷன்ஸ்லாம் இங்கே நடந்தது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டாங்க. விமல் சார் சூப்பராக இருக்கார். இந்த மாதிரி ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல கதையம்சம் கொண்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு விநியோகம் வந்து நண்பர் கார்த்திக் ரவிவர்மா பண்ணுறாரு. ஸோ இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து அவர்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும் லைஃப்லன்னு கேட்டுக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு பரமசிவன் ஃபாத்திமா ஃபில்ம். நீங்கள் எல்லாரும் திரையரங்கில் போய் இந்த மாதிரி படங்களை வந்து ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் நிறைய உண்மைகள் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக எடுக்கிறது. மொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.